லைவில் எல்லாம் பேசுனா. ஆமாண்ணா, எனக்கு நல்லா சங்கடம் ஆயிட்டு. நான் சொன்னேன், என்ன மட்டும் நீ எதுக்கு திட்டுற? நான் ஒன்று ஏதாவது சொன்னேன்னா? நீ தானே சொன்னா. அந்த பூஜா பிள்ளை தானே வந்து சொல்லிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து மேரேஜ் ஆகிடுச்சு. நான் ஏதாவது உன்னிட்ட சொன்னேன்? நான் இல்லை இல்லைன்னு சொன்னோன்னா நான் எல்லாரையும் தான் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டின் சொத்து அப்படியா? தோனி தான் சொத்தா? தமிழ்நாட்டுக்காக தோனி என்ன செய்தார் சொல்லு. அவர் தான் கிரிக்கெட் உலகின் சாதாரண மனுஷர். மீதி எல்லாரும் பெரிய பணக்காரரா? ஆரம்பம் அண்ணா, வணக்கம் வணக்கம் அண்ணா, வாங்கண்ணா, வெல்கம்ண்ணா, வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே, சாப்பிட்டீங்களாண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? மைக் சோதனை 1 2 3. மைக் எந்த சோதனை? பிரிக்ஸ் அண்ணா, மைக்கு சோதனையா? நான் பேசுறது கேட்குதா? பிரிக்ஸ் அண்ணா, தோனி சென்னை சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார். தமிழ்நாட்டுக்காண்டி என்ன செய்தார்னு கேட்டேன். கூந்தல்லாம் எடுக்க முடியாதுண்ணா. தீனா வணக்கம், எப்படி இருக்க, நலமான்னு கேட்குறாங்க ஆறுமுகம்ண்ணா. தங்கராஜுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ அண்ணா, அது ஒரு பெரிய மேட்ரு. தங்கராஜ் அண்ணா மேட்ரு. தங்கராஜ் அண்ணாக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்து. வணக்கம் ஆறுமுகம், சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க தீனாண்ணா. இந்த ஃபோன் பண்ணி பேசியிருந்து பிள்ளைக்கு காலேஜ் வரைக்கும் பேசியிருந்து. அப்போ ட்ரஸ்ட் மூலமாக உதவி பண்ணி கொடுக்கலாம், இப்போதைக்கு கையில் இருக்கிற காசை கொடுக்கலான்னு சொன்னால் காலேஜுக்கு இதாக்கக்கூடாதான், காலேஜு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது நம்ம அவர் இப்போ சொல்கிறாரு, நான் காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் ஒரு ஆள்கிட்டேருந்து கடன் வாங்கி கொடுத்துட்டேன், காலேஜில் 24,000 ரூபா ஏதோ வந்தான், அது திரும்பவும் காலேஜில் கெட்ட சொல்கிறாங்கன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. உண்மை தெரியாமல் பேசக்கூடாதுன்னு தான் யாருமே இதாக்கல. சிஎஸ்கே மேட்ச் கிரவுண்டுக்குள்ளே போய் ஆமாடா, போடுறேன். தோனி தான் உலகம். ஆமாம், மீதி எல்லாரும் தோனி தான் சிஎஸ்கே சிங்கமா அசிங்கமா? என்ன ஆரம்பம்னா சாப்பிட்டீங்களா? உன்னை விட இந்த இந்தியாவின் விடிவெள்ளி. அப்போ விடிவெள்ளி என்ன சொல்லுவா சக்தி? விடிவெளியே தோனின்னு சொல்வியா? தோனியை விடிவெள்ளின்னு சொன்னான். இங்க வேலை இல்லை. சரி முடிப்போம்மா, எனக்கு போர் அடிக்குது, பசிக்குது. எங்கள் வீட்டு தக்காளி சாதம் வாசனை தீனாண்ணா. ஆமாம், காஜா குட்டி கடவுள். சரி முடிக்கிறேன். ஒரு தீனாண்ணா ஆரம்பம்ண்ணா சக்தி முடிக்கிறேன். ஆளே இல்லை, எனக்கு தூக்கம் வந்த போலே இருக்குது. சாப்பிட்டேன் தீனா, நீங்கள் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிடுங்க ஆரம்பம்ண்ணா? நான் ஒருத்தி கேட்குறேன், என்ன சாப்பிட்டீங்கன்னு பதில் சொல்ல மாட்டீங்களா ஆரம்பம்ண்ணா? எல்லாரும் கலபலன்னு பேசுகிறேன்னு சொல்லி நான் அழதான் செய்கிறேன். தோனி 6 அடிப்பார். ஆமாம், நான் போர் அடிக்கும், எனக்கு தோனி 6 அடிப்பார். ரிகா நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடலை, நான் குக்கரில் பாருங்கள், இப்போ தான் விசில் சவுண்டு கேட்குறதா? அங்கே தான் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் வச்சுருக்கேன். பிங்கி வா. இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்கள். தோனி 4 அடிப்பார். 4 அடிப்பாரா? 4 அடிப்பார், 6 அடிப்பார், 5 அடிப்பார். அவர் எத்தனை அடிக்கட்டுடா தம்பி, நம்ம வாழ்க்கை அந்தரத்தில் இருக்குது. இப்போ அவர் அடிக்கிறதையே நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்காக விளையாடுனா விளையாடட்டும், வாழ்த்துக்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் வசதியாக இருக்கிறார், நம்ம இங்கே கிடக்குறோம். ஆமாண்ணா, சேனல் வந்து மெம்பர் இதெல்லாம் ஆனது ஒரு ஐடி மாறினனால ப்ராப்ளம் ஆகிட்டு ஆரம்பமண்ணா. அதுக்கு தான் ஒரே அழுகை. டாப்பால் வைப்பார். டாப்பால்னா என்னது? வணக்கம் நயனாரண்ணா, வாங்க. வணக்கம் அண்ணா, சாப்பிட்டீங்களா? ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டாரா? அப்படியா, சந்தோஷம்ப்பா. பாண்டியப்பா, என்ன தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நயனாரண்ணா, எல்லோரும் சாப்பிட்டீங்களா?